அப்பாடி ஒரு வழியாக நம்பர் பிளேட் வந்துருச்சுங்க. இந்த நம்பரை செலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சுங்க. என்னத்த சொல்கிறீங்க? இந்த நம்பர் வேணும்னா அந்த காசு வேணுங்கிறாங்க, அந்த நம்பர் வேணும்னா அந்த காசு வேணுங்கிறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா ஒரு வழியாக வாங்கியாச்சு. TN48CY991. இதுக்கு எவ்வளோ காசு ஆச்சுட்டு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிடா கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட மாட்டிப்பலாம்டா, வாடா மெக்கானிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, விடுப்பா நான் ஒரு ஆளினாள் அழகராஜா நான் இருக்கும்போது நீ என்னத்துக்குப்பா மெக்கானிக்கிட்ட போகிற அப்படின்ட்டு கட்டிங் பிளேயர் எல்லாத்தையும் உணர்ந்து மாட்டிடுறேன் அப்படின்னு கடைசியில் ஏன் தலையில் கட்டிட்டானுங்க. நீ மாட்டேன்னு தான்டா சொன்னேன் அப்படின்னு கேட்டால், நான் வீடியோ எடுக்கிறப்பா நீ மாட்டுப்பா அப்படிங்கிறேன். நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு சைடு சின்ன நட்டு ஒரு சைடு பின்னாடி போகிற நட்டையும் போட்டுக்கிட்டு தடுமாறிட்டு கிடக்கிறேன். ஏன்டா அப்படி என்னை தொந்தரவு பண்ணுற? என்னடா அப்படி வயசானவனை போட்டுக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு போட்டு உருட்டி எடுக்கிறியாடா தம்பி அப்படின்னுட்டு மெதுவாக அப்படியே மெல்ல டைட் வச்சு நம்பர் பிளேட்டை மாட்டிட்டேங்க. ஓரளவுக்கு ஈஸியான தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்து மாட்டலான்னு பார்த்தா தான் இங்கேயும் அதே வேலை தான். இங்கிட்டு இந்த சைடு மாட்டினா அங்கிட்டு உருவிக்குது, இந்த சைடு மாட்டினா அங்கிட்டு செஞ்சுக்குது. அவனுக்கிட்ட கடிச்சிக்கிட்டே நான் ஏட்டா அப்படி வந்து பிள்ளைக்காக பீட்டிக்கிற கதையாக ஆகி போச்சுடா அப்படின்ட்டு ஐயோப்பா ஒரு வழியா மாட்டியாச்சுங்க. இந்த சைடு அந்த சைடும் போட்டு மாட்டி மறுபடியும் விழுவுதா? பாடி மாட்டியாச்சுங்க. நம்பர் பிளேட்டு சூப்பராக இருக்குங்க, நச்சுன்னு இருக்குதுங்க. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. சரி போகலாம் அப்படின்ட்டு